புரிந்து கொள்தலும் என்கிற தொனிப்பொருளிலே இந்த நிகழ்ச்சியை நினைக்கலாம். சுவாமி விமலானந்த அழகிய கற்பிக்கும் நிறுவனம் கலைஞர்கள் பிரதேச செயலகங்கள் ஒத்துழைப்புடன் நடத்துகின்ற கிழக்கின் கலைப்பட்டகம் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கிறார். கிழக்கு மாகாண பண்பாட்டு திணைக்கள மாகாண பணிப்பாளர் திருமதி மேனகா பண்பாடு, கலை மற்றும் கைவினை அறிவு மரபுகளை பரவலாக்குவதும் அவற்றின் நிபுணத்துவத்தை புரிந்து கொள்ளுதலும் எனும் துணைப்பொருளில் கிழக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் திணைக்களம் சுவாமி விமலானந்த அழகிய கற்கைகள் நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் நடாத்தும் கிழக்கின் கலைப்பட்டகம் 2025 நிகழ்வு இன்று வியாழக்கிழமை 4/9/2025 அன்று மட்டக்களப்பு கல்லடி கடற்கரை சுற்றுலா மையத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் திணைக்கள மாகாண பணிப்பாளர் திருமதி மேனகா புவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா பெல்வரத்தினம், கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விமலானந்தா அழகிய கற்கைகள் நிர்வாக பணிப்பாளர் பேராசிரியர் புளோரன்ஸ் பாரதி கென்னடி, மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் என் தனச்செயன், மட்டக்களப்பு மாவட்ட கிராமிய தொழில்துறை திணைக்கள உதவி பணிப்பாளர் திருமதி ரிசானா சாரங்கன் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விமலானந்த அழகிய கற்கைகள் நிர்வாக கற்புல தொழில்நுட்ப கலை பேராசிரியர் சுவரத்தினம் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும், கிழக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் திணைக்கள ஓய்வுநிலை மாகாண பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் கௌரவ அதிதியாகவும் கலந்து சிறப்பித்தார். பல்கலைக்கழக மாணவர்களையும் வரவேற்றவனாய் இன்றைய இந்த நிகழ்வுக்கை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கிழக்கு மாகாண பணிப்பாளர் பண்பாட்டு திணைக்களகம் திருமதி மேனகா புவிக்குமார் அவர்களே, அவருடைய அறிவில் உதித்த விடயங்கள் இன்றைய தினம் எனது தலைமையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. கிழக்கு மாகாணம் என்பது உண்மையிலேயே பல்வேறுபட்ட சமூகங்களை இணைக்கும், பல்வேறுபட்ட சமூகங்கள் இணைந்து வாழும் ஒரு மாகாணமாகவும், கிராமிய சூழலோடு இணைந்து அழகிய ஒரு மாகாணமாகவும் காணப்படுகின்றது. எங்களுடைய பாரம்பரியங்கள், தொன்மைகள் எங்களோடு அழிந்து விடாமல் எங்களுடைய பண்பாட்டினை அடுத்த சந்ததியினருக்கு இட்டுச் செல்லும் முகமாகவே இவ்வாறான வேலை திட்டங்கள் எம்மால் நிகழ்த்தப்படுகின்றது என்பதுவே உண்மை. அந்த வகையில் இவ்வாறான மாகாணத்தின் வேலை திட்டங்களினூடாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தின் மரபு சார்ந்த அனைத்து கலைகளையும் ஊக்குவிக்கும் முகமாகவும் மற்றும் எங்களுடைய பண்பாட்டினை அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் செல்லும் முகமாகவும் எங்களுடைய கலைஞர்களது கலை வண்ணங்களை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்துவதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய திணைக்களமும் சுவாமி விமலானந்தா அழகிய கற்கைகள் நிறுவனம் இணைந்து இந்த கண்காட்சியை நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வருடமும் அதனை விரிவுபடுத்தி சுற்றுலா தலங்களில் இவற்றை நடாத்துவதன் மூலம் இந்த நாட்டிற்கு உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாத்துறையின் மூலமான வருமானத்தை அதிகரிக்கின்ற ஒரு நோக்கத்தை பின்புலமாக கொண்டு இந்த நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே மிகவும் பிரபல்யமான சுற்றுலா பிரதேசங்களான நிலாவளி, பாசிக்குடா, அருகம்பை போன்ற இடங்களிலே பாரம்பரிய உணவு கண்காட்சி, இந்த கலை பொக்கிஷங்களின் கண்காட்சி, பல்வேறு கிராமிய அல்லது எங்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்தல் போன்ற நிகழ்வுகளோடு இணைந்ததாக இந்த வருட நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அதனை தற்போதைய பணிப்பாளர், இளம் பணிப்பாளர் மிகவும் வேகமாக
மிகவும் மும்முரமாக அதனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். அனைத்தையும் இணைக்கும் ஒரு அழகிய பாலமாக இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைக்கப்பட்டு அதற்கான ஓவியங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் பாரம்பரிய பொருட்கள் அனைத்தும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை நான் பார்வையிட்டேன். உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், இன்றைய ஒரு பிஸியான ஒரு ஷெடியூல், பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் யாருன்னு சொல்லி கூட எங்களை கட்டி பார்க்க நேரம் இல்லை, அவ்வளோ ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம். சார் கூட சொன்னார் மகளை பார்த்து 6 months ஆயிட்டுன்னு சொல்லி, 6 years ஆயிட்டுன்னு சொல்லி. அப்படியே நாங்கள் இருக்கிற கால பகுதியில் எல்லாமே மாடர்னைஸ்ட். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு முந்தைய தலைமுறையில் இருக்கிற ஆட்கள் என்ன கலாச்சாரத்தை, என்ன விதமான அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம், அவங்க பயன்படுத்தின பொருட்கள் என்ன, எங்களுடைய பாட்டனை பற்றி தேடி பார்க்கறதுக்கான எங்களுக்கு அந்த ஆசை ஆர்வம் இருந்தாலும் எங்களுக்கு அதற்கான நேரம் கிடைக்கிறது இல்லை. நவநீதன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் இந்த கலைப்பெட்டகத்தை நாங்கள் காந்தி பூங்காவில் நடத்தியிருந்தோம். அதன் பிற்பாடு இந்த முறை நாங்கள் இந்த கடற்கரையிலே மாகாண பணிப்பாளர் மேனகா பூவிக்குமார் அவர்களுடைய தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது உண்மையில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று நவநீதன் சார் அவர்கள் போட்ட ஒரு தடம். அதில் நாங்கள் உண்மையாக சொன்ன மாதிரி ஸ்பீடாக போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு உண்மையில சரியான சந்தோஷமாக இருக்கிறது. நான் உண்மையில் வர்த்தகத்துறையினுடைய ஒரு விரிவுரையாளர். என்னுடைய மாணவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய மேனகாவும் இதனுடைய ரிஷானாவும். நான் உண்மையில் சரியான சந்தோஷம் அடைகின்றேன். இந்த நேரத்தில் தான் இந்த இன்க்ரிமெண்ட் உண்மையாக கிடைக்குது, எங்களுடைய சேலரிக்கு பிறகு இன்க்ரிமெண்ட் கிடைக்குதுன்னா உண்மையில் இதுதான். ஏன்னா இந்த 2 மாணவிகளுக்கு நான் படிப்பிச்சிருக்கிறேன். இந்த 2 பேருமே எங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான், அவர்களுடைய புகுந்தமனையும் கூட. கட்புல தொழில்நுட்ப கலை பேராசிரியர் சிவரத்தினம் சார் அவர்கள் சிறப்பான முறையிலே அதனை எங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். சிறப்பான முறையிலே அந்த பணிகளை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் நம்முடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கோகுல ரமணன் அவர்கள். அவரோடு இணைந்து இந்த சந்தர்ப்பத்திலே ரினுஜா அவர்களும் விரிவுரையாளர் ரினுஜா அவர்களும் அஸ்வர் ஆதம் சஞ்சித் அவர்களும் சிறப்பான முறையிலே இந்த கண்காட்சியிலே நாங்கள் இந்த இடத்திலே நடத்துவதற்கு தங்களுடைய ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள்.
ஷானா ரவிக்குமார். எனக்கு 16 வயசு. நான் வந்து சென்ட் சிசிலியாஸ் கேர்ள்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். கடந்த 2 வருஷமா வந்து இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். இந்த வருஷமும் இந்த ஆர்ட் ஒர்க்ஸை நான் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து தான் ரீசெண்ட்லி நான் செய்த கேன்வஸ் ஆர்ட்டு. நான் வந்து கேன்வஸில் மட்டும் இல்லை, வாட்டர் கலர்ஸும் மற்றும் டிஜிட்டல் ஆர்ட்லேயும் நான் ஒர்க் செய்திருக்கிறேன். ஸோ இந்த ஒர்க்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். மேலும் இந்த கண்காட்சியில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கிறேன். கிழக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் திணைக்களமும் சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கைகள் நிர்வாகமும் இணைந்து மிக சிறப்பான முறையிலே கலை பெட்டகம் என்கின்ற ஒரு பெயருடன் 3 நாட்கள் கொண்டதான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். உண்மையில் இது தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதி மிகவும் சிறப்பாக அமைகின்றது. அண்மித்து வருகின்ற விடுமுறை நாட்களை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களுக்கு இந்த விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பொதுவாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளை போல் அல்லாது எங்களுடைய நாடுகளில் நாங்கள் கலைகளை காண்பிப்பதற்கு மிகுந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. கலைஞர்கள் அவர்கள் என்னதான் அழைப்பு விடுத்தாலும் கூட எங்களுடைய மக்கள் அந்த கலைகளை ரசிப்பதற்காக அந்த இடத்துக்கு செல்வது என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றதை உணர்ந்து கொண்டு கிழக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் திணைக்களம் சுவாமி விபுலானந்த அழகியற் கற்கைகள் நிர்வாகத்தினுடைய பங்களிப்புடன் பொதுமக்களினுடைய காலடிக்கே மிகவும் அதிகமாக குமியக்கூடிய இந்த இடத்திலே இவ்வாறான ஒரு செயற்பாடை மேற்கொண்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றும். எங்களுடைய சுவாமி விபுலானந்த அழகியற் கற்கைகள் நிர்வாகத்தினுடைய பணிப்பாளர் உட்பட அனைத்து விரிவுரையாளர்கள் இவற்றினை பங்கேற்றிருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக சிறப்பான முறையிலே அவர்கள் இந்த வெளிப்படுத்துகைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல செங்கலடி, மண்முனை வடக்கு போன்ற பிரதேச செயலக பிரிவுகளில் இருந்து முக்கியமாக அழிந்து செல்லக்கூடிய எங்களுடைய பண்பாட்டு அம்சங்களுடன் தொடர்புடைய பொருட்கள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அவற்றையும் பொதுமக்கள் பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமும் இங்கே ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நிகழ்வினை ஏற்பாடு செய்த மாகாண பணிப்பாளர் மற்றும் சுவாமி விபுலானந்த அழகியற் கற்கைகள் நிர்வாகத்தினுடைய பணிப்பாளர் உட்பட அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.